வணக்கம். மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்துல பாண்டிய மன்னர்கள், சேர சோழ மன்னர்கள், ராஜராஜ மன்னர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு கெடுதல் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் தேசியம் வளராததுக்கு காரணமே ஆரம்பத்துல இவங்க தான் அந்த கெடுதல் வேலையை பார்த்ததுக்கு எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. அப்புறம் விஜய் அவர்கள் ஏதோ பேட்டி கொடுத்திருக்கிறாராம். இதை பத்தி தான் நம்ம அந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். முதல்ல திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். தமிழ் பெயர்கள் வளராததுக்கு காரணம் இவர்கள் தான், அந்த மன்னர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ராஜராஜன் சோழன், ராஜராஜன் அப்படிங்கிறது தமிழ் பெயரா? அது வட மாநில பெயர் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. தமிழ் அந்த காலத்துல தமிழ் பெயர்ல தான் அழகா நம்ம தமிழ் மக்கள் பெயர் வச்சுட்டு இருந்தாங்க. அதை கெடுத்து வட மாநிலத்து பெயர்களை உள்ளே கொண்டு வந்தது இந்த மன்னர்கள் தான், பாண்டிய காலத்து மன்னர்கள், இந்த ராஜராஜ சோழ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களாலதான் தமிழ் பெயரை மாற்றி வட மாநில பெயர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அதனால இந்த அரசர்கள் மேல எனக்கு கோபம் தான் அப்படிங்கிற மாதிரி, இவங்களை நான் மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது மொத்தத்துல ஒருத்தரை பத்தி விமர்சிப்பதற்கு முன்னாடி, குறை சொல்வதற்கு முன்னாடி நாம ஒழுங்கா இருக்கோமா, யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்துக்கு நான் யோக்கியம் கிடையாது, நான் ஓப்பன் ஒத்துக்கிறேன், நான் ஒழுங்கு கிடையாது, நான் யோக்கியம் கிடையாது. சரியா? நான் திருமாவளவன் அவர்களை இப்போ மறுபடியும் சொல்ல வரேன். அப்ப திருமாவளவன் அவர்கள் மன்னர்கள், ராஜராஜ சோழர்கள், பாண்டிய மன்னர்களை பத்தி குறை சொல்றாரு இல்லையா, அப்போ திருமாவளவன் அவர்கள் யோக்கியமானவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க கேள்வி எழுதலையா? நீங்க யோக்கியமா ஐயா திருமாவளவன் அவர்களே? இலங்கையில ஈழத்தமிழ் வேண்டும், ஈழத்தமிழகம் வேண்டும் அப்படின்ட்டு போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை, அப்பாவி மக்களை சுட்டு கொன்ன ராஜபக்சேயோட அரசுக்கு நீங்க உறுதுணையா இருந்தீங்களா இல்லையா ஐயா திருமாவளவன் அவர்களே? அது மட்டும் இல்லாம அங்க போய் யாரு நீங்க டிஆர் பாலு, கனிமொழி அக்கா, அப்புறம் எல்லாரும் இந்த குரூப்புகள் எல்லாம், திராவிட கும்பல்கள் எல்லாமே அங்க போயிட்டு ராஜபக்சேகிட்ட போயிட்டு கை கொடுத்து நீங்க வாழ்த்து சொன்னீங்களா இல்லையா? அப்போ அதை பத்தி கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன மழுப்புதல் மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கையை கொடுக்கல, ராஜபக்சேக்கு நான் போய் கையை கொடுக்கல, ராஜபக்சே தான் வாண்டடா என் கையை பிடிச்சி குலுக்குனாரு, நான் ஓரமா நின்றுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க ஓரமா இருந்தீங்களா இல்ல நீங்களா கை கொடுத்தீங்களா, அவர் வாண்டடா கையை பிடிச்சி குலுக்குனாரா அப்படிங்கறத பத்தி நான் அந்த வீடியோல போடுறேன். அந்த வீடியோ பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை. கூட நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று? அப்போ பச்சை துரோகம் செய்த திருமாவளவன் அவர்கள் நீங்க எப்படி மற்றவர்களை குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம்? இப்ப நம்ம இங்க கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, நீங்க உங்க பொழப்பு நடத்துறதுக்காக, நீங்க கஞ்சி குடிக்கிறதுக்காக திமுகவிட்ட போய் சேர்ந்திருக்கீங்க. சரியா? திமுகவிடம் சேர்ந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஜாதி அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஜாதி அமைப்போட சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கூந்தலுக்கு தான் சமம். சரியா? நீங்க கூந்தலுக்கு தான் சமம். அந்த அந்த மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி, விவரம் அறியாத மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா விவரம் அறிஞ்ச மக்கள்னாக்கி உங்களை இவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பயத்துலதான் நீங்க இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கீங்க. சரியா திருமாவளவன் அவர்களே? உங்களுடைய அந்த பதவி போயிரும், மரியாதை போயிரும், மானம் போயிரும் அப்படிங்கிற ஒரு
எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. நம்ம மக்களே நம்ம ஜாதிக்கார மக்களே நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் நாம எது பேசுறோங்கிறத அந்த கருத்தை வந்து என்ன பேசுறோங்கிறதே தெரியாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரியா? அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா நீங்க செயல்பட்டு இருக்கீங்கன்னாக்கி நீங்க ஐயா ஸ்டாலினை பத்தி பேசுங்க, ஐயா கருணாநிதி அவர்களை பத்தி புகழ்ந்து பேசுங்க. இது இல்லாம நீங்க தேவையில்லாம தமிழ் மன்னர்களை வந்து நீங்க குறைச்சி பேசுவது, குற்றம் சொல்லி பேசுறது வந்து ஏற்றுக்க முடியாது. இப்படி பேசினாதான் திமுக கட்சியில வந்து நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நமக்கு நல்லா தூக்கி வச்சு மெத்துவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பேசினாலும் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான். சரியா? கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கும். அதனால வாயை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சரிங்களா? நீங்க பேசுறதுனால ஒன்னும் விடிஞ்சிடாது. உங்களுடைய சுய ரூபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு இருக்கு. சாயம் வெளுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? திருமாவளவன் அவர்களுடைய சாயம் வந்து வெளுத்துட்டு இருக்கு. உங்க ஜாதிக்கார மக்களாலேயே நீங்க வந்து ஓரங்கட்டப்படுவீர்கள் மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே. இது நடக்கும் கூடிய சீக்கிரம். அது நீங்க வந்து கண்கூட பார்க்க தான் போறீங்க. அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாராம். என்னடா பேட்டி அப்படின்னு நானும் ஐயோ விஜய் பேட்டி கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒவ்வொரு ஊடகத்திலயாவது அந்த சமூக வளத்துல வந்து நான் தேடிட்டு இருக்கிறேன். எக்ஸ்ல போய் தேடினேன், இன்ஸ்டாகிராம்ல போய் தேடுறேன், யூடியூப்ல போய் தேடுறேன். எங்கேயுமே விஜய் அவர்களுடைய பேட்டி இல்லை. அப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்னடா விஜய் பேட்டி கொடுத்துருக்கிறாரு நீ சொன்னியா, என்னடா எங்கடா இருக்கு ஒண்ணுமே காணல அப்படின்னு நம்ம விவரம் கேட்கும்போது அவர் என்னமோ ஆப் கேமரால பேட்டி கொடுத்துருக்காராம, ஆப் டிவி பேட்டியாம. அட கர்மாந்திரம. ஏதோ NDTVல இருந்து அங்க போயிருக்காங்களாம். அங்க போயிட்டு ஐயா பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சொன்ன இடத்துல கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாராம். கேமரா முன்னாடி நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், நான் ஏதாவது வளருவேன், நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி நமக்கு சாதகமாட்டு பேட்டி எடுத்து போட்டு விடுங்க, வெளியே உங்க உங்க செய்தி சேனல்களை வந்து நமக்கு சாதகமா 2-3 வார்த்தைகள் போட்டு பேசுங்க, இந்தாங்க காசு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாட்டு செய்திகள். காமெடி என்னன்னா விஜய பேட்டி எடுக்க போனவங்க தான் வெளியே வந்து விஜய் பத்தி பேட்டி கொடுத்துருக்காங்களாம். விஜய காணொலி மூலமா பேட்டி எடுக்க போனவங்க அவங்க வெளியே வந்து மற்றவங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க விஜய் பத்தி. எப்படி இருக்குது? அப்போ விஜய் அவர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு என்னன்னா வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அடிக்கடி பேசுவாரு. உண்மையிலே நான் சொல்றேன், உண்மையிலே வரலாற்றை வந்து விஜய் வந்து திருப்பிட்டு தான் இருக்கிறாரு. அரசியல் வரலாற்றை வந்து திருப்பிட்டு தான் இருக்கிறாரு. இப்படி அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகளும் இப்படி செஞ்சதாட்டுன்னா என்னுடைய லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே இப்படி அவரு என்னடா வித்தியாசமாட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. கரூர் சமூகத்திலே அப்படிதான் 41 பேர் இறந்த அந்த குடும்பங்களை வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கி நம்ம தான் போயிட்டு அங்க போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வருவோம். அப்படிதானா? அப்போ விஜய் அவர்கள் வந்து அவரை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்தை வந்து பனையூருக்கு வரவழைச்சு அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அப்ப அதுவும் ஒரு வரலாற்று திருப்பம் தானே. இன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆப் டிவி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னமோ சொல்லியிருக்கிறாரு, கரூர் சமூகத்தை வச்சு அதை வச்சு இன்னும் மேற்கொண்டு என்ன வந்து காயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அந்த ப்ரொடியூசர்கிட்ட, இந்த மாதிரி அரசியல் நான் இருக்கிறதுனால ஜனநாயகன் படத்தை வந்து வர விடாமலும் பண்ணுவாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதற்கு உங்களுக்கு சம்பந்தமா அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் படம் நடித்தேன், நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. என்னதான் பிரச்சனைனாலுமே நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, நீங்க தானே அந்த படத்தோட ஹீரோ. ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்க வேண்டியது நான் உங்களுடைய பொறுப்பா இல்லையா? இப்போ நாளைக்கு அரசியல்ல வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் அது சரி வராது, நீங்க திரும்ப தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஓரங்கட்டி போயிருவீங்களா? எப்படி விஜய் சார்? என்ன நீங்க சரியில்லை விஜய் சார், நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. சரியா? அதாவது நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் வந்து வடிவேலை விட கேவலப்பட்டு நிற்பார். இந்த சினிமா உலகத்திலும் சரி அரசியல் உலகத்திலும் சரி வடிவேலை விட கேவலப்பட்டு விஜய் அவர்கள் வந்து நிற்பார். இது நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். பார்ப்போம். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.